சேனலில் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. நான் பருப்பு உருண்டை குழம்புக்கு 200 கிராம் கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். கோஸ் கூட்டுக்கு பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கோஸை. ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா புளி, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல நம்ம கடலப்பருப்பை அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்து இதை அரைச்சி எடுத்துடலாம் கொரன்னு. ஃபஸ்ட்டு நம்ம கோஸ் கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கோஸ் கூட்டுக்கு சிறுபருப்பு ஒரு 100 கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதில் கோஸ் சேர்த்துடலாம். கோஸ் கூட்டுக்கு ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன், 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம். இஞ்சி சேர்த்து கோஸ் கூட்டு செய்யும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டேன். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். இது பருப்பு உருண்டைக்கு கடலப்பருப்பு அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சிருந்தா கரெக்டாக இருக்கும். இந்த பாத்திரத்தில் இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பச்சை மிளகா, பொடியை கட் பண்ண கொத்தமல்லி. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருண்டையை பொரிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு போனோன்னா நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கோஸ் கூட்டுக்கு விசில் வந்துட்டுருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்புக்கு உருண்டை பொரிச்சு எடுத்துட்ருக்கேன். இது ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக செவந்தாலே போதும், ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம குழம்புல தான் இந்த மாதிரி உருண்டையை எண்ணெயில் பொரித்து எடுத்தோம் குழம்பு வைக்கலாம். இல்லைன்னா உருண்டை குழம்பு கொதிக்கும் போது பொரிக்காமே அப்படியே சேர்த்து கூட நம்ம செய்யலாம். உருண்டையை உருட்டி போட்டு இன்னொன்று இந்த மாதிரி பொரித்து போடும்போது உழையாமல் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அளவுக்கு உருண்டை செவந்து வந்தாலே போதும் குழம்புல போடுறதுக்கு. நம்ம இதை எடுத்துடலாம் பிளேட்டில். உருண்டையெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். அதே பேனில் நம்ம இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இதில் கடுகு பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா செவந்து வரட்டும். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சீரகம், ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்க்குறேன். இதில் ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிச்சு. நான் 50 கிராம் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துடலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இதில் புளி கரைக்கும் போதே உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பு காரம்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். அப்புறம் நம்ம உருண்டையை இதில் சேர்த்துடலாம்.
கோஸ் கூட்டை இந்த அளவுக்கு மசிச்சிட்டா நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் இந்த மாதிரி மசித்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கிட்டேன் கூட்டை. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. நம்ம பொரிச்சு வச்ச உண்டை இதில் சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதித்து வரட்டும். நம்ம தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு மேலே. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அப்பளத்தை பொரித்து எடுத்துகிட்டு கோஸ் கூட்டை தாளிச்சிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நம்ம கோஸ் கூட்டு தாளிச்சிடலாம். கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சீரகம், ஒரு காஞ்ச மிளகா 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். இதில் இதை கூட்டில் எடுத்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ கூட்டை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ரசத்தை தாளிச்சிடலாம். அதுக்கு கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா 2ஆக சேர்த்துக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுக்கிற ரசத்தை இதில் சேர்த்துடலாம். மதிய லஞ்சுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்றதை காட்டுறேன். பருப்பு உருண்டை குழம்பு, கோஸ் கூட்டு ரெடி பண்ணியிருக்கேன், அப்பளம், பொரிச்ச உருண்டை, மாம்பழம், அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம், கடைசியாக பார்த்திங்கன்னா ஊறுகாய். இது ரிச்சு ஊறுகாவான்னு நினைக்காதீங்க, நம்ம வீட்டில் நான் செஞ்ச ஊறுகாய் தான். இது ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களாம் இந்த வீடியோவை பாருங்கள். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள் பார்க்காதவங்க. இதாங்க இன்றைக்கான லஞ்ச் மெனு. தலைவாழலையை போட்டு தண்ணியை தெளித்து சுட சுட சாதம் குழம்பெல்லாம் போட்டு இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சுட சுட சாதம், பொரிச்ச உருண்டை வச்சுக்கலாம். இதில் மாம்பழம், மாங்காய் ஊறுகாய் வச்சுக்கலாம். அப்பளம், ரசம் வந்து 1 கப்பு.
சுட சுட சாதத்து மேலே உருண்டை குழம்பையை போட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். இப்போ இதை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சுட சுட சாதத்தோட கோஸ் கூட்டு வச்சு சாப்பிடும்போது காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.